ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஒரு ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். வெனிலா ஐஸ்கிரீம். இதில் ஆடட் சுகர் கிடையாது, க்ரீம் கிடையாது. ஸோ சிம்பிளாக நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 4 செவ்வாழையை ஸ்லைசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ள ஊற வச்ச பாதாம இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நம்ம அதுலேருந்து மில்க் எடுத்து வச்சிடலாம். அது ஒரு பெரிய ஜாருக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். உங்களுக்கு இப்ப எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லன்னா சுகர் ஃப்ரீ டேப்லெட்டோ இல்லன்னா பவுடரோ யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி, அதையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இது இப்ப உங்ககிட்ட எந்த பவுல் இருக்கோ, அதுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, ஒரு 8 ஹார்ஸ் இல்லன்னா ஓவர் நைட் நம்ம ஃப்ரீஸ் பண்ண போறோம். இது இப்படியே பிளெயினா விடாம, உங்களுக்கு எந்த டாப்பிங்ஸ் பிடிக்குமோ, அத நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்கிட்ட சாக்கோ சிப் இருந்தது. ஸோ நான் அத ஆட் பண்றேன். உங்ககிட்ட நட்ஸோ இல்லன்னா சாக்கோ சிப் இருந்தா கூட நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கிளிங் பேப்பர் அப்படி இல்லன்னா அலுமினியம் ஃபாயில் ஏதாவது இருந்தா ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுங்க. கிளிங் பேப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த க்ரீமோட ஒட்டுன மாதிரி நீங்க கவர் பண்ணணும். இல்லன்னா அதுல ஐஸ் கிரிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். நான் இன்னைக்கு அந்த மாதிரி பண்ணல. ஸோ எனக்கு கொஞ்சம் ஐஸ் கிரிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிளெயின் வெண்ணிலா ஐஸ்கிரீம் கலர் வேணும்னா நீங்க சுகர் ஃப்ரீ தான் ஆட் பண்ணணும். ஸோ டேட்ஸ் ஆட் பண்ணனால இந்த கலர் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரொம்ப க்ரீமியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.